அதாகப்பட்டது மக்களே. இன்றைக்கி இருக்கிற அரசியல் வட்டாரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ சொல்ல போகிற டைலாக் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். சோத்தில் நீ கொஞ்சமாவது உப்பு போட்டு தான் தீங்கிறியா? உனக்குலாம் நன்றி விசுவாசம் ஏதாவது இருக்கா? இல்லை மானம் ரோசம் சூடு சொரணை எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏதாவது இருக்கா உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்குறார். இது யாரை பார்த்து கேட்டிருப்பாரு? கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. கூடி சீக்கிரத்துலேருந்து மெசேஜ் சொல்கிறேன். இப்போ யார் அது பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் தான் யாரை பேசினார்னா காங்கிரஸ் கட்சியை ரொம்ப அழகாக விமர்சனம் பண்ணியிருக்கார். அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியல, காது ஒரு மாதிரி கீங்குது. ஏன்னா அவர் வந்து காங்கிரஸை திட்டினதை கேட்கல நம்ம காதுக்குள்ளே ரிங்காரம் ஒழிக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்குன்னு வைங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை இப்போ எல்லாருமா சேர்ந்து அட்டாக் பண்ணி அவங்க வந்து ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்ரா, நாங்கள் பார்க்க காங்கிரஸ் எல்லாம் என்னென்னமோ பார்த்தது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறவங்க தான் காங்கிரஸ். அப்புறம் கையில் சீமான் அவர்களுடைய இந்த அட்டாக் வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். நான் என்ன கேட்குறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை வெக்கம் இல்லை ஏதாவது ஒன்று இருக்க ஆனால் எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் கேட்டுக்கிறீங்க. வெக்கம் இல்லை. இப்போதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார் ஊட்டினார் காட்டினார். மங்கி நீல அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டையை காணான்னு ஓட விடுறதை விட்டுவிட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்கே பேர் 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில் வச்சிருக்காங்க. இப்போ உண்மையில மானச ரிசைன் பண்ற ரிசைனிட் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போய் நின்று வாடா. அதுக்கு அடுத்ததா இப்போ என்னன்னா எல்லா பிரச்சனைக்கும் அண்ணன் சீமான் அவர்களே இப்போ கூப்பிடுறாங்களாம் செவிலியர்கள் போராட்டம். அதுக்கு வந்து நான் சீமானன்னா வந்து எங்களுக்காக நில்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்களாம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐ ஆம் சாரி நான் வரலாம். ஏன்னா நான் வந்து நெருப்பு சுடும்னு பாடம் எடுத்தேன். அப்போ யாரும் கேட்கல, நீ பட்டு திருந்து விட்டாச்சு, இப்போ தொட்டா சுடுதுன்னொன்னே நெருப்பு சுடுன்னு இப்போ நீ சொல்ல ஆரம்பிச்சிருக்க. இதுக்கு நான் வந்து நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குறேன். ஐ ஆம் ஸோ சாரி, நான் வரமாட்டேன், நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரா நரசிம்மானவர்கள். நெருப்பு சுடும்னு ஓராண்டு படம் நடத்தலாலும் பயனில்லை. தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும்னு. இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு நெருப்பு சுடும். நீ பாரு, ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்துல போராட்டம். செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான், வருவார் உனக்கு வா கீழே போடுறான், உனக்கு வருவாரு. அண்ணே இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. அப்படி ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோச்சிக்கிட்டேன்.